இப்போ நம்ம டெஸ்ட் டீம் இந்தியா பத்தி தான் பேச போறோம். புது சீரீஸ், புது கேப்டன், சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அதை கேட்டா மிரண்டு போயிருவீங்க. என்ன சொல்றேன்னா, அப்புறம் நம்ம டீம் இந்தியா இங்கிலாந்துக்கு எதிராக டெஸ்ட் சீரீஸை இங்கிலாந்துலயே விளையாட போகுது. அந்த சீரீஸுக்கு முன்னாடி டீம் ஸ்குவாட பத்தி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதான் இப்போ எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. என்ன விஷயம்னு பார்ப்போம். பாருங்க, இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில 5 டெஸ்ட் மேட்சஸ் இங்கிலாந்துல நடக்க போகுது. இது ஒரு பெரிய மேட்ச். இதெல்லாம் ஓரமா இருக்கட்டும். இப்போ முக்கிய விஷயம் என்னன்னா, ரோஹித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட்டை விட்டு விலகிட்டாரு. ஆமாங்க, இது பெரிய நியூஸ். இனிமே அவர் டெஸ்ட் டீம்ல இருக்க மாட்டார். அப்ப கேப்டன் யாரு? இந்த இங்கிலாந்து சீரீஸ்ல அந்த 5 டெஸ்ட் மேட்ச்லயும் நமக்கு ஒரு புது கேப்டன் இருக்க போறாரு. யாருன்னு கேட்டீங்கன்னா, சுப்மன் கில் தான் கேப்டன். இது தைனிக் ஜாகரன்ல வந்த நியூஸ். அந்த பேப்பரோட ஸ்போர்ட்ஸ் எடிட்டர் அபிஷேக் திரிபாதி தான் இந்த செய்தியை சொல்லியிருக்காரு. சுப்மன் கில்லுக்கு தான் இந்த பொறுப்பு கொடுக்க போறாங்களாம். இந்திய கிரிக்கெட் டீம்ல டெஸ்ட் ஃபார்மட்ல கேப்டன்சி பொறுப்பு சுப்மன் கில்லுக்கு தான் கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். ரோஹித் சர்மா போனது சரி, சுப்மன் கில்லு கேப்டன் ஆகிறதும் சரி. ஆனா விராட் கோலி டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆகிறாரான்னு இன்னும் உறுதியா தெரியல. இத பத்தி இன்னும் குழப்பம் போயிட்டே இருக்கு. விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்டை விட்டு விலக போறாரான்னு பெரிய கேள்விக்குறியா தொங்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கோச் கௌதம் காம்பீர் விராட் கோலிய டீம்ல இருந்து ஒதுக்க நினைக்கிறாரான்னு ஒரு கேள்வி இருக்கு. கௌதம் காம்பீர் இப்ப கோச்சா வந்திருக்கார்ல, அவர் விராட் கோலி தன்னோட கேப்டனா இருந்தப்போ கௌதம் காம்பீரை பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லி டீம்ல இருந்து வெளியே அனுப்புனாங்களாம். அந்த கோபத்தை இப்போ விராட் கோலிய கோச் ஆகி கௌதம் காம்பீர் தீர்த்துக்கிறாரான்னு ஒரு பேச்சு அடிபடுது. இன்னொரு பெரிய கேள்வி என்னன்னா, நம்ம டீம் இந்தியா விராட் கோலி இல்லாம இங்கிலாந்துக்கு போக முடியுமா? ஸ்ரேயாஸ் ஐயர், கேஎல் ராகுல், ஆல்ரவுண்டர்ஸ்ல ரவீந்திர ஜடேஜா, நிதிஷ்குமார் ரெட்டி, அக்ஷர் படேல் இவங்கெல்லாம் இருக்கலாம்னு சொல்றாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பத்தி பேசினா ஜஸ்பிரிட் பும்ரா, முகமது ஷமி, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, அர்ஷ்தீப் இவங்க இருக்கலாம். ஆனா கௌதம் காம்பீர் தன்னோட ஃபேவரட்டான ஹர்ஷித் ராணாவை கூட்டிட்டு போக நினைச்சா அவரை யாராலையும் தடுக்க முடியாது. ஸ்பின்னர்ஸ்ல ஒரே ஒருத்தர் தான் நமக்கு தெரியறார். அவர் குல்தீப் யாதவ். இப்போதைய சூழ்நிலையில டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடக்கூடிய வேற எந்த ஸ்பின்னரும் நமக்கு தெரியல. அதனால இதுதான் இப்போதைய நிலவரம். ஒரு புது டீம் இந்தியா இங்கிலாந்துக்கு போக வாய்ப்பு இருக்கு. ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகிட்டார். இப்போ விராட் கோலியும் டெஸ்ட் கிரிக்கெட்டை விட்டு விலகிட்டார்னா அப்போ ரோஹித், விராட் 2 பேரும் இல்லாம ஒரு சுத்தமா புது டீம் இங்கிலாந்துல விளையாடும்னு சொல்லலாம். இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து துணை கேப்டன் பத்தி பேசுறாங்க. ரிஷப பந்த் துணை கேப்டனா இருக்கலாம்னு சொல்றாங்க. ரிஷப பந்த் டெஸ்ட்ல வைஸ் கேப்டனா ஆக்கலாம்னு நியூஸ் வந்திருக்கு. வேற யாரு கேப்டன் ஆக மாட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, கேஎல் ராகுல், பும்ரா இவங்க 2 பேரும் கேப்டன் ஆக மாட்டாங்களாம். அவங்களுக்கு கேப்டன்சி கொடுக்க மாட்டாங்களாம். ஏன்னா பும்ரா 5 மேட்சும் விளையாடுவாரான்னு தெரியல. கேஎல் ராகுலுக்கு ஏற்கனவே கேப்டன்சி கொடுத்திருக்காங்க. ஆனா அவரோட ஆட்டம் சரியா இல்ல. இங்கிலாந்து டூருக்கு புது பசங்க நிறைய பேர் போவாங்கன்னு சொல்றாங்க. ஒரு புது டீம், இளம் டீம் போகும்னு சொல்றாங்க. டாப் ஆர்டர்ல யார் இருப்பாங்கன்னா, யசஸ்வி ஜெய்ஸ்வால், சாய் சுதர்சன், அபிமன்யு ஈஸ்வரன் இவங்கெல்லாம் டாப் ஆர்டர்ல இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இவங்க தான் டாப் ஆர்டர்ல விளையாடுவாங்க. மிடில் ஆர்டர்ல யாரெல்லாம் இருக்கலாம்னா, தேவ்தத் படிக்கல், ஸ்ரேயாஸ் ஐயர், கேஎல் ராகுல், ரிஷப பந்த், சுப்மன் கில் பத்தி ஏற்கனவே சொல்லியாச்சு. அதனால மத்த பிளேயர்ஸ் பத்தி பேசுறோம். தேவ்தத் படிக்கல்